வேற்றுமை விலகட்டும். எனதன்பு உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதியரசர்கள், மூத்த இளைய வழக்கறிஞர்கள், வழக்கறிஞர் மாணவர்கள், இங்கு வந்திருக்கும் அத்துணை பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைய தினம் பார் கவுன்சில் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுற ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை உங்ககிட்ட பதிவு பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். என்னோட பேர் எம்பி சதீஷ். நான் ஹைகோர்ட்டுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கேன். இப்போ பார் கவுன்சில் நான் கண்டெஸ்ட் பண்ணுறேன். கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமாக கண்டெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இதில் நடக்கிற நிறைய விஷயங்கள் மன வருத்தமாக இருந்தனால கண்டிப்பாக இந்த தடவை நம்ம இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணணும்னு ஒரு முடிவில் கண்டெஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னென்னா இங்கே வழக்கறிஞரில் ஒவ்வொருத்தரும் தலைவர்கள் தான். வழக்கறிஞர்கள் அனைவருமே தலைவர்கள் தான். எல்லா தலைவர்களும் சேர்ந்து தமிழகம் பாண்டிச்சேரியில் இருக்கிற வழக்கறிஞர் அத்துணை பேரும் சேர்ந்து ஒருத்தரை தலைவராக நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த தலைவர் எதுக்காக இருக்கணும் அப்படின்னா அட்வொகேட் ஃபெட்டர்னிட்டிக்காகவும் அட்வொகேட் வெல்ஃபேருக்காகவும் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அட்வொகேட் ஃபெட்டர்னிட்டிக்காக வெல்ஃபேருக்காக கடந்த 7 வருடம் கடந்த பார் கவுன்சில் மெம்பர்ஸ்லாம், இதுக்கு முன்னாடி இருந்த பார் கவுன்சில் மெம்பர்ஸ் ஒரு சிலர் தவிர்த்து பார் கவுன்சில் மெம்பர்ஸ்லாம் என்னென்ன சாதனைகள் செய்தார்கள் அப்படின்றத உங்கள் முன்னாடி நான் எடுத்து வைக்கணும்னு விருப்பப்படுறேன். அதாவது பார் கவுன்சில் மெம்பர்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க செய்த சாதனைகள் என்னென்னா, வழக்கறிஞர்களை டிசிப்ளினரி ஆக்ஷன் அப்படின்ற ஒரு டூல், அதாவது ஒரு த்ரெட்டனிங் டூல், டிசிப்ளினரி ஆக்ஷன்ற ஒரு த்ரெட்டனிங் டூலை வச்சு ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமுதாயத்தையும் மனசு சங்கடப்படுத்தி மனசு கலங்க வச்சு அவங்கள மனவலியை தான் உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த டிசிப்ளினரி கமிட்டியில் ஒரு அக்யூஸ்ட் மாதிரி நாங்கள் கை கட்டி நிற்கிறதும், அது மட்டும் இல்லாமல் ஒரு வெல்ஃபேருக்காக இல்லாமல் பார் கவுன்சில் அதாவது நாங்கள் ஓட்டு உங்ககிட்ட எதை நம்பி கேட்குறோம், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களுக்கு நல்லது செய்ய தானே கேட்குறோம். அப்போ பார் கவுன்சிலில் இருக்கவங்க அந்த வெல்ஃபேருக்காகவும் வழக்கறிஞர் ஃபெட்டர்னிட்டிக்காகவும் தான் இருக்கணும். அப்படி நீங்கள் டிசிப்ளினரி கமிட்டி எடுக்கணும். ஒரு சில கன்விக்ஷன் ஆகிறான், ஒரு சில அட்வொகேட் கன்விக்ஷன் ஆகிறான்னா அந்த அட்வொகேட்டை நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு ஸ்க்ரூட்டனி கமிட்டியை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்க்ரூட்டனி கமிட்டியில் பிரைமா ஃபேசி வழக்கறிஞருக்கு இருக்கான்றதை பாருங்கள். இந்த நடவடிக்கை, இந்த டிசிப்ளினரி ஆக்ஷன்லாம், அதாவது நல்ல எஃபிஷியன்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜஸை, சீனியர் கவுன்சில்ஸை என்கேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீங்கள் போய் ஓட்டு கெஞ்சி கேட்டு ஓட்டு போட வச்சு நீங்கள் தலைவராக நாளைக்கு அவன் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, இங்கே நாகர்கோவில் பார்லேருந்து, தூத்துக்குடி பார்லேருந்து, தென்காசி பார்லேருந்து 4 தடவை அந்த டிசிப்ளினரி ஆக்ஷனுக்கு வந்தான்னா அவனுடைய நிலம் என்ன ஆகும்? ஒரு வழக்கறிஞருடைய நிலம் என்ன ஆகும்? சார் இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனில் மிகப்பெரிய பவர்ஃபுல் வழக்கறிஞர் தொழில். லீகல் கான்ஸ்டிடியூஷன் மிகப்பெரிய பவர். ஜட்ஜை விட, ஒரு போலீஸ் அதிகாரியோட, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரோட மிகப்பெரிய பவர் இந்த வழக்கறிஞருக்கு இருக்கு. இந்த வழக்கறிஞர் ஒவ்வொருத்தரும் சோமோட்டோவா, அதாவது ஒவ்வொரு வழக்கறிஞர் சுயம்பா நம்ம முளைச்சி வழக்க படித்து லீகல் சட்டத்தை படித்து, அம்பேத்கர் ஐயா சொன்ன மாதிரி சமத்துவத்தை படித்து, ஒற்றுமையை படித்து, எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். ஆல் ஆர் ஈக்குவல். இங்கே ஜாதி மதம் கிடையாது, இங்கே அரசியல் கிடையாது, இங்கே எல்லாமே ஒன்று தான், ஈக்குவல்ன்ற அந்த கான்ஸ்டிடியூஷன் ஃபாதர் சொன்னதை இந்த ஒட்டுமொத்த வழக்கறிஞரை நம்ம ஃபாலோ பண்ணி இருக்கிற எங்களை மாதிரி வழக்கறிஞர்களை ஒரு சாதாரண ஒரு டிசிப்ளினரி கமிட்டி, அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் நெய்பர் அவன் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை, அதாவது போலீஸ் தரப்புல அதை நேராக பேசுறானுங்க. அதாவது போலீஸ்காரர்கள் நேராக பார் கவுன்சில் பேசி த்ரெட்டனிங். இது த்ரெட்டனிங் டூல். டிசிப்ளினரி கமிட்டின்றது ஒரு த்ரெட்டனிங் டூல். நீங்க உங்களுக்கு திராணி இருந்தா, போலீஸ் அதிகாரிகளுக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு திராணி இருந்தா நீங்க ஜட்ஜஸ்ட போய் ஆர்டர் வாங்குங்க. நாங்க தவறு அப்படின்னா நீங்க ஜட்ஜஸ்ட போய் கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்குங்க. அதாவது இது பார் கவுன்சில் செய்யக்கூடிய மிகப்பெரிய உலகமாக தவறுன்னு நான் சொல்லுவேன். இதில் அதாவது நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு பார் கவுன்சில் மெம்பர்ஸ்ன்றவங்க நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க, தமிழகம் பாண்டிச்சேரி ஃபுல்லாக ஓட்டு கேட்குறீங்க. ஓட்டு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் வழக்கறிஞருக்கு செஞ்சிருக்கீங்களான்றதை பாருங்கள். வழக்கறிஞருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க? வெல்ஃபேர் 25 லட்சம், 1 கோடி ஆக்க போகிறேன், 2 கோடி ஆக்க போகிறேன், இந்த கதைலாம் வேணாம். உயிரோடு இருக்கும் போது நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? எங்களுக்கு ஏதாவது வெல்ஃபேர் இருக்கோ, ஏதாவது எங்களுக்கு ஆபத்து காலத்தில், அதாவது எங்களுடைய தொழிலுக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுத்தீங்களா? எங்களுடைய அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுத்தீங்களா? கவர்மெண்ட்டை சண்டை போட்டீங்களா? அந்த அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்டை கொண்டு வந்தீங்களா? எத்தனை வழக்கறிஞர்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரியில்?
யாருங்க குரல் கொடுக்கறது? ஒரு பாராவது நீங்க வந்து அங்க உள்ள தைரியமான ஒரு பிரசிடென்ட் வந்து குரல் கொடுக்குறீங்களா இல்ல பாய்காட் பண்றீங்களா? அதாவது நான் நாகர்கோவில் பார்ல கேள்விப்பட்டேன், அவங்க எல்லாம் வந்து ஒரு 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 இது மாதிரி வச்சு கமிட்டி மாதிரி வச்சு அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டியா ஒரு வழக்கறிஞர் இறந்தாருன்னா அவங்க வீட்டுக்கு போய் 3 லட்சம் கொடுக்குறான். இன்னைக்கு நீங்க வெல்ஃபேர்னு சொல்றீங்க பார் கவுன்சில்ல, அந்த வெல்ஃபேர் போய் ப்ராப்பரா சேர்ந்தா நேரத்தோட? அந்த செத்த வீட்டுக்கு செத்த வழக்கறிஞர் வீட்டுக்கு நேரத்தோட போய் சேருதா? அது சேர்றது கிடையாது. அப்ப எதை வச்சு நீங்க வெல்ஃபேரை வச்சு மட்டும் நீங்க மீசியை உருக்கிட்டு இருக்கீங்க? எதை பேஸ் பண்ணி நீங்க வந்து காசு நீங்க வந்து மக்களை வந்து காசுக்காக பிரைப் பண்றீங்க? அதாவது வழக்கறிஞர் சார், அதாவது 7 வருஷம் இந்த வழக்கறிஞர் சமுதாயம் வந்து அடிமைப்பட்டு போச்சு, அடிமைப்பட்டு போய் கிடக்கு. இந்த வழக்கறிஞர் சமுதாயம்ன்றது ஒரு நோபல் ப்ரொஃபஷன். ஒவ்வொருத்தரும் ஒரு தலைவன், ஒரு ஊர் பஞ்சாயத்து தலைவராக இருப்பான், ஒரு அதிமுக தலைவராக இருப்பான், திமுக தலைவராக இருப்பான், எல்லா தலைவர்களும் சேர்ந்தவங்க தான் ஒரு வழக்கறிஞருக்கு. அந்த வழக்கறிஞர் தலைவருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா மக்களுக்கு இந்த நாட்டில் எப்படி பாதுகாப்பு இருக்கும்? சொல்லுங்க மக்களே, சொல்லுங்க பத்திரிகை நண்பர்களே. கண்டிப்பா அந்த பாதுகாப்பு வழக்கறிஞர் சமுதாயத்துக்கு இல்லவே இல்லைன்றதுதான் என்னுடைய தீர்க்கமான முடிவு. இந்த கடந்த 7 வருஷம் எங்கெங்க அசிக்கப்பட முடியுமோ, எப்படி அவமானப்பட முடியுமோ, நம்மளோட தொழில் போயிட போது, நம்மளை வந்து ஏதாவது நொடிச்சிட போறோம், நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட் பாய்ச்சிட போகுது அப்படின்னு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். சமூக நீதி, சமூக போராளிங்க நாங்கெல்லாம். இப்படிப்பட்ட சமூக போராளிகளை இப்படி நீங்க ஒரு அடக்குமுறை பண்ணீங்கன்னா அதை நீங்க வந்து நாளைக்கு நீங்க திருப்பி மறுபடியும் தலைவனானீங்க சார். என்னுடைய சமுதாயம் நாளைக்கு வர சமுதாயம், இந்த 7 வருஷம் நீங்க நாங்க பட்ட பாடு போகுது சார். நாளைக்கு வர சமுதாயம், நாளைக்கு வர எங்க பிள்ளைகள், நாளைக்கு வர எங்களுடைய இளம் வழக்கறிஞர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் சார். இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா சார், நான் 25 பேரையும் நான் சொல்றேன், 25 பேர் எனக்கு எதிரி கிடையாது. எனக்கு நல்லது கெட்டதுக்கு வந்திருக்கிறாங்க, எனக்கு நல்லது கெட்டது வந்திருக்கிறாங்க. நீங்க எல்லாம் பிரசிடென்டா, பார் பிரசிடென்டா இருக்கக்கூடிய ஆட்கள். ஆனா நீங்க வந்து பார்ல வந்து தமிழகத்துக்கும் பாண்டிச்சேரிக்கு நீங்க எல்லாம் ஒட்டுமொத்த வழக்கறிஞருக்கு தலைவரா வந்து நீங்க பண்ணக்கூடிய செயல்கள் இது பத்தாது. நீங்க நல்ல மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. வெல்ஃபேர் இன்னைக்கு கொரோனா காலத்துல நம்மளுடைய வழக்கறிஞர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. நீங்க இன்னைக்கு வந்து எலெக்ஷனுக்கு நீங்க ஆணித்தனமா அசால்ட்டா செலவு பண்றீங்க. நீங்க பாருக்கு போறதுக்கு முன்னாடி பணம் போயிருதாங்க. அங்க வந்து வழக்கறிஞர், இளம் வழக்கறிஞர்லாம் காசு வாங்கிட்டு, அதாவது தட்டில் காசு வாங்குற நிலைமைக்கு ஆகி போச்சு. என் பிள்ளைகளெல்லாம் நான் வந்து வழக்கறிஞர், லீகல் ப்ரொஃபஷன், அவ்வளோ போல்டான ப்ரொஃபஷன், அவங்கள வந்து காசை வாங்கிட்டு உங்களுக்கு பூ போடுறதுக்காக வச்சிருக்கிறோம், உங்களுக்கு பூ போடுறதுக்காக வச்சிருக்கிறோம். ஏதோ ஒரு பாருக்கு போற ஒரு சால்வையை போடுறோம், கை தட்டுறான், வெல்கம் பண்றோம், அது ஒரு நியாயம் இருக்கு. இதெல்லாம் என்ன நியாயம்? இட் இஸ் எ நோபல் ப்ரொஃபஷன். இட் இஸ் எ நோபல் ப்ரொஃபஷன். எல்லாம் நான் நீதிபதிகளுக்கெல்லாம் வந்து எனக்கு வந்து நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தமிழகம் ஃபுல்லா, பாண்டிச்சேரி ஃபுல்லா நடக்கிற ஒவ்வொரு வழக்கறிஞர் கொலைகளுக்கும் கண்டிப்பா வந்து ஸ்லோமோட்டோவா அந்த வழக்கெடுத்து நீங்க தான் முதல் குரலா கொடுக்கணும். இன்னைக்கு வந்து பார் மேலேயோ எங்களுக்கு அசோசியேஷன் மேலேயோ, அதாவது நல்ல ஒரு சில, அதாவது சவுத் சைடில் இருக்கிற அசோசியேஷன், ஒரு சில அசோசியேஷன் மேல பெரிய மரியாதை இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்கு, ஒற்றுமை இருக்கு. தமிழகம் ஃபுல்லா, பாண்டிச்சேரி ஃபுல்லா திரட்டக்கூடிய அளவுக்கு தலைவர்களை நீங்க செலக்ட் பண்ணி அவங்களால அதை பண்ண முடியல. ஆனா ஒவ்வொரு பார் பிரசிடென்ட்டும் ஒரு சில மாவட்டங்கள்ல இருக்க பார் பிரசிடென்ட்லாம் பயங்கர எஃபிஷியன்ட்டா, எமினென்ட்டா இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க உங்க ஒட்டுமொத்த பார் சேர்ந்து, தமிழகம் பாண்டிச்சேரி பார் சேர்ந்து ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்கன்னு தான் நான் சொல்றேன். அதாவது என்ன தேர்ந்தெடுங்கன்னு நான் சொல்லல, ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. என்ன பலி கொடுக்க கூட ரெடி. ஆனா அடுத்த கட்டத்தில் நல்ல தலைவர்கள் வரணும் சார். வெல்ஃபேர் இல்லை சார், அட்வொகேட் வெல்ஃபேர் கிடையாது சார், சுத்தமாக கிடையாது சார். அதே மாதிரி ஃபெட்டர்னிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம்னா ஒரு பாய்காட் கிடையாது, எதுவும் கிடையாது சார். அதே மாதிரி சும்மா ஒரு கர்ச்சசிக்கு ஒரு பாய்காட் பண்ண ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு போயிருக்கீங்க. அதனால ரெமெடி இருக்கானா? ரெமெடி கிடையாது சார். அதாவது நான் வந்து டு பி மோர் ஃப்ராங்க் சார், நான் எம்ஹெச்ஏவோட ஈசி மெம்பர் சார். எம்ஹெச்ஏல இன்னைக்கு வந்து போராடி ஒரு ரெமெடி நாங்கள் கொடுக்கல சார். தமிழகத்திலே டாப் மோஸ்ட் கோர்ட் வந்து ஹைகோர்ட் சார். அந்த கோர்ட்டோட பாரம்பரியமான அசோசியேஷன் எம்ஹெச்ஏ அசோசியேஷன் சார். உலகத்திலே இருக்கிறதே பெரிய அசோசியேஷன் சார். அவங்களாலே ரெமெடி கொடுக்க முடியல சார். அப்போ என்னன்னா, தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தலைவர்கள் திராணியோடையும் தைரியத்தோடையும் வீரத்தோட இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபெட்டர்னிட்டிக்கும் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க பில்லராகிய லீகல் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு மிகப்பெரிய பவரா வந்து அமைகின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது மட்டும் இல்லாம நாங்க இந்த பார் கவுன்சில்ல வந்தா அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்டை கொண்டு வருவோம் அப்படின்னு ஆணித்தனமா ஆணையிட்டு சொல்றோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 25 பேரை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. 25 பேர் சொன்னது பார் கவுன்சில்ல நான் வந்து அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்டை கொண்டு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்க. அந்த ப்ராமிஸ் உங்களால நிறைவேற்ற முடியல. இப்போ என்ன போய் ப்ராமிஸ் பண்ண போறீங்கன்றத நான் கேட்கிறேன். இது மட்டும் இல்லாம நாங்க என்ன பண்ண போறோம்னா, அதாவது மக்களுக்கு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற, பாண்டிச்சேரியில் இருக்கிற பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான பாத்ரூம் வசதிகள், தண்ணி, குடிநீர், அதாவது மெடிக்கல் கேம்ப். இன்னைக்கு வந்து வழக்கறிஞர் வந்து கண்டிப்பா வந்து அவங்க வந்து மற்ற துறை மாதிரி சுயநலமாலாம் கிடையாது.
வழக்கறிஞர் தொழிலில் தன்னுடைய உடம்பை வருத்திக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தை இழந்து தன்னுடைய கிளையண்ட்டுக்காக உயிரை பிடிச்சிக்கிட்டு சாப்பிட கூட இல்லாமல் அவன் ஓடிட்டு இருக்கிறான். சோறு தண்ணி இல்லாமல் ஓடிட்டு இருக்கிறான். டிராஃப்டிங் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு விடியகாலம் பண்ணுறான், 3 மணிக்கு முடிக்கிறான். அவங்களாம் என்ன தலையெழுத்தா சார்? நாங்களாம் சமூக போராளி சார். நான் உங்களுக்காக உயிரை கொடுத்து வேலை பார்க்குறேன் சார். ஒவ்வொரு கிளையண்ட்டுக்காகவும் நாங்கள் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு என்ன சார் கிடைக்குது? எங்களுக்கு என்ன சார் எதிர்பார்ப்போட சார் ஓடுறோம்? நாங்கள் கேட்கறது எங்களுடைய தொழிலுக்கு ஒரு அங்கீகாரம், எங்கள் வழக்குகளுக்கு எங்கள் வழக்குகளுக்கு ஒரு நியாயம். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஸ் கிட்ட இருந்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும், வழக்கறிஞர்களுக்கு நடைபெற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவங்க தரப்புல இருந்து எங்களுக்கு வந்து அவங்களுடைய குரல் எங்களுக்கு வேணும். அவங்க வந்து சோமோட்டோவா தமிழகம் ஃபுல்லாக எல்லா வழக்குகளை எடுக்கணும். இது மட்டும் தான் எங்களுடைய குரல். இது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் கேம்ப், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு, அப்புறம் ஃபியூச்சரில் எலெக்ஷனில் சார், இது ஒரு முக்கியமான பதிவு சார். எலெக்ஷனில் ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கி அந்த சாஃப்ட்வேரை ரொம்ப சென்சிட்டிவாக ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கி ஃபேஸ் ரீடிங் வச்சு அந்த ஃபேஸ் ரீடிங் மூலியமா ஒரு ஓடிபி அனுப்பிச்சு, அதாவது குக்கிராமத்தில் இருக்க, அவுட்டர் சைடில் இருக்க, ரிமோட்டில் இருக்க வழக்கறிஞர்கள்லாம் வந்து ஓட்டு போட முடியல. அதனால் அந்த மாதிரி வழக்கறிஞர்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அதை சென்சிட்டிவ் ஆக்கி அதை ரொம்ப வந்து காஷியஸாக உருவாக்கி அதில் வந்து ஃபேஸ் ரீடிங் மூலிமா ஓடிபி வருது. அந்த ஓடிபியை கிளிக் பண்ணி நீ யாருக்கெல்லாம் ஓட்டு போடலாம், வீட்டில் இருந்தே ஓட்டு போடலாம் சார். அந்த மாதிரி சிஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் சார். அட்வொகேட் வெல்ஃபேருக்காகவும் அட்வொகேட் ஃபெட்டர்னிட்டிக்காகவும் முழுமையாக நாங்கள் போராடுறதுக்கு, அதே மாதிரி அம்பேத்கர் ஐயாவுடைய ஐடியல் அண்ட் பிலாசபி, காமராஜர் அவருடைய நேர்மை, அவருடைய நாணயத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இந்த வழக்கறிஞர் சமுதாயமும் இந்த தமிழகத்தில் சார். இங்கே வந்து ஜாதி, மதம், அரசியல் எதுவுமே கிடையாது சார். எல்லா வழக்கறிஞரும் லீடர்ஸ் தான் சார். எல்லாருமே ஒன்று தான் சார். நாங்கள்லாம் ஆல் ஆர் யூனிட்டி சார். நாங்கள்லாம் ஒற்றுமையாக தான் சார் இருக்கோம். நான் இவன் ஆளு, நான் உன் ஆளு. ஒரு பாருக்கும் ஒரு கோர்ட்டுக்கும் 10 அசோசியேஷன். எதுக்கு சார் 10 அசோசியேஷன்? ஒரே அசோசியேஷன் ஃபார்ம் ஆகுங்க சார். உங்களுக்கும் எனக்கு என்ன சார்? ஒரே பார் இல்லை, 2 அசோசியேஷன் வச்சு நம்மளுக்குள்ளே இருக்கு சார் பொறாம போட்டி. ஒரு பிரச்சனைனா எல்லாரும் வந்து நிற்கணும் சார். அதான் சார் அசோசியேஷன், அதான் சார் பாரு. அந்த மாதிரி தமிழகம் ஃபுல்லாக ஒரே பாரு, ஒரே அசோசியேஷன், ஒரு கோர்ட்டுக்கு ஒரே அசோசியேஷன்ற மாதிரி தமிழகம், பாண்டிச்சேரி ஃபுல்லாக உருவாக்கி அந்த ஒற்றுமையையும், அந்த வழக்கறிஞருடைய ஃபெட்டர்னிட்டியையும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும், அவங்களுடைய வெல்ஃபேரையும் முழுமையாக நாங்கள் கவனிப்போம்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் வந்து உச்சகட்டமாக வந்து எந்த லெவல் போராட்டத்திலையும் உங்கள் கூட நிற்போம். ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் கூட கூப்பிட்டு அழைச்சா அடுத்த செகண்ட் வந்து நிற்போம். தமிழகம், பாண்டிச்சேரி வழக்கறிஞர்களுக்கு நாங்கள் முழுமையாக சப்போர்ட்டிவாக இருப்போம். ஆனால் இதுக்கு முன்னாடி சார், இனி வர புதுசாக கண்டெஸ்ட் பண்ணுற அவ்வளோ பேரையும் தேர்ந்தெடுங்க சார். உங்காலே எங்காலும் பார்க்காதீங்க சார். சமூக போராளியான்னு பாருங்க சார். உண்மையாகவே உங்களுக்கு பிரச்சனைனா வந்து நிப்பானான்னு பாருங்க சார். இந்த வழக்கறிஞரோட பேரையும் புகழையும் கெடுக்காத ஆளாக இருக்கானா பாருங்க சார். பிரைவிங்க்கு, அதாவது சார் இன்னைக்கு வந்து லேமன் பப்ளிக் வந்து இந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து காசை கொடுத்து ஏமாற்றி ஓட்டை வாங்கி 5 வருஷம் அதிகாரத்தில் இருக்கிறானுங்க சார். அப்படிலாம் இல்லாமல் நம்மெல்லாம் படித்தவங்க, நம்மெல்லாம் லா ப்ரொஃபஷன் படித்தவங்க, நம்மெல்லாம் வந்து ஒரு எமினன்ட் ப்ரொஃபஷனில் இருக்கும். நம்மளை மாதிரி வழக்கறிஞர்கள்லாம் எக்காரத்தை கொண்டு அந்த கமர்ஷியல்ஸ், அந்த பிரைவில் நம்ம தலையிடவே கூடாது. அதை விட உலகமாக குற்றம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க, நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க, நல்ல வழக்கறிஞர்களை உருவாக்குங்க, நல்ல நீதிபதிகளை உருவாக்குங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறது இதனுடைய சாராம்சமான கருத்து. ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். ஒற்றுமை ஓங்கட்டும், வேற்றுமை விலகட்டும். அச்சத்தை விடு, உச்சத்தை தொடும்.